Shri Ayurvedic signature programs Kaikalpam, anti-aging, Panchakarma, skin and hair care. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. ஸோ மனசுலாய சாங் வந்தது இல்லையா, எப்படி அந்த வைப் என்ஜாய் பண்ணீங்களா? எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமா தெரியல. இந்த பாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. அதுல வந்து தாத்தா வராரு, கதிரை விட போறாரு. இங்க சேட்டன் வந்தல்லே, சேட்டை செய்ய வந்தல்லே, ரெண்டும் ஒண்ணு தானே. தமிழ் லிரிக்ஸா இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. டியூனு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன பிடிச்சதா மலேசியா வாசகனோட வாய்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏரியா எனக்கு பிடிச்சிருந்தது. அவரோட வாய்ஸ் வரக்கூடிய ஏரியா ரெண்டு ஏரியால வருது. எஸ்பிபி வந்து மலேசியா வாசகன் சொல்ற மாதிரி, யோ அவன் பாட கூப்பிடுவாயா, போகாத நம்மளை பாட சொல்லிக்கிட்டு அவனே பாடிட்டு இருப்பான் ஃபுல் பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். கிட்டத்தட்ட அது இதுலயும் நடந்திருக்கு. பட் யங் டேலண்ட்ஸ்க்கான ஒரு த்ரெட் இல்லையா? இப்பவே ஒரு மியூசிக் டேரக்டர் படத்துல 5 பாட்டுல 4 பாட்டு அவர் தான் பாடுறாரு. கடைக்கு இன்னொரு மிச்சம் இருக்க பாட்டை ஒரு சிங்கருக்கு கொடுக்கறதே இல்லை. ஆல்ரெடி 5 பேரை சேர்த்து தான் ஒரு பாட்டை பாட விட்டுறீங்க. யாருக்குமே யூனிக்கான ஒரு வாய்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டவே மாட்டுறீங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணா மட்டும் போதாது, புதுசா குரல்களை கொண்டு வந்தா மட்டும் போதாது. அந்த குரலை கொண்டு நிப்பாட்டணும்ல மக்கள் மனசுல. ஒரு பாட்டுல தான் நின்றாது. இப்ப என்ட்ரி கிடைக்குது, அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ண முடியல. ஏன்னா கன்சிஸ்டன்சி அவங்களால வாய்ப்பு அவங்களுக்கே கிடைக்கல. அவங்க ரெடி, அவங்க திறமை இருந்தா கூட அந்த வாய்ப்பை யாருமே கொடுக்கல அப்படிங்கிறது தான். ஒரு பாட்டுக்கு தேவையில்லாம 3 பேரை பாட வைக்கிறாங்க. படம் அஸ் யூஷுவல் வந்து ஞானவேல் அவர்கள் பேசக்கூடிய ஒரு புதுசான ஒரு விஷயத்தை தான் படம் பேசுது. நான் வந்து ஞானவேல் அவர்களை பெருசா நம்புறேன். எனக்கு அவரோட பர்சனலி எனக்கு அவரோட நம்ம பேசிட்டு அவர் மேல ஒரு பெரிய அன்பும் நேசம் எனக்கு உண்டு. கண்டிப்பா ஒரு அற்புதமான படமா தான் இந்த படம். ஒரு நல்ல எசன்ஸ் இருக்கக்கூடிய சோஷியலி ரெஸ்பான்சிபிளான படம் தான் எடுத்தோம். தேட்டர் மூமெண்ட்ஸ்னு ஒரு மிக மோசமான வார்த்தையை நம்ம பயன்படுத்த தொடங்கிட்டோம்ல. அப்போ தேட்டர் மூமெண்ட்ஸ்க்காக அவன் என்னெல்லாம் சீன் வைக்கும் தான் டைரக்டர் யோசிக்க வேண்டியது இருக்கே தவிர, கான்டென்ட்டை தாண்டி அவங்க வந்து இது 1000 கோடி கலெக்ட் பண்றதுக்கு ஒரு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இப்போ அடுத்த வருஷம் 2025 அக்டோபர் ரொம்ப சீக்கிரமாவே டேட் சொல்லியிருக்காங்க. தளபதி 69. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொலிட்டிக்கல் பேஸ்ட் கமர்ஷியல் மூவியா இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ கமல்ஹாசன் அவரோட இது படம் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டோரி தான் இதுக்கு வருதுன்னு கமல் சொல்றாங்க. அது அந்த ஒரு தீப்பந்தத்தை வச்சுதான் நம்ம அதை அப்படி புரிஞ்சுக்கிறோம். இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் சொல்றாங்க. கமல் சாருக்கு சொன்ன கதை தான் இவருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஹெச் வினோத்தோட ஃபிளேவர்ல இருக்கக்கூடிய விஜய் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வேட்டேன் ரிலீஸ்க்கு வந்து வெயிட்டிங். ஸோ மனசுலாய சாங் வந்தது இல்லையா, எப்படி அந்த வைப் என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு? நம்ம அடிப்படையில ராஜா சாரோட ஃபேன். அவங்களுக்கு வந்து ஓகே, எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமா தெரியல. இந்த பாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. அதுல வந்து தாத்தா வராரு, கதிரை விட போறாரு. இங்க சேட்டன் வந்தல்லே, சேட்டை செய்ய வந்தல்லே, ரெண்டும் ஒண்ணு தானே. தமிழ் லிரிக்ஸா இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. டியூனு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன பிடிச்சதா மலேசியா வாசகனோட வாய்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த ஏரியா எனக்கு பிடிச்சிருந்தது. அவரோட வாய்ஸ் வரக்கூடிய ஏரியா ரெண்டு ஏரியால வருது. ஒரு மீம்ஸ் பார்த்தேன். எஸ்பிபி வந்து மலேசியா வாசகன் சொல்ற மாதிரி, யோ அவன் பாட கூப்பிடுவாயா, போகாத நம்மளை பாட சொல்லிக்கிட்டு அவனே பாடிட்டு இருப்பான் ஃபுல் பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம்ஸ் பார்த்தேன். கிட்டத்தட்ட அது இதுலயே நடந்திருக்கு. பட் அவரோட வாய்ஸை யூஸ் பண்ணது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சுல அவர் பாடுறதை கேட்டு. அந்த ஏரியா எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் சொல்லியிருப்பாரு முன்னாடி, ஏதோ ஒரு எஸ்பிபி அவர்களோட வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அவர் சொல்லியிருந்தாரு, ஹவு டு யூ சீ த மிக்ஸ் பண்ணி இப்போ மறுபடியும் வருது இல்லை, அதை உங்க எப்படி பாக்குறீங்க, ரீமிக்ஸ் எப்படி பாக்குறீங்கன்னும் போது ஏதோ ஒரு வார்த்தை அப்படி சொல்லியிருப்பாரு. சோ அதையும் இப்ப போட்டு கான்ட்ராடிக்ட் பண்ணி ஏஐ மூலியமா கொண்டு வர்றது இட்ஸ் குட், பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரிஸ்க்ஸ்ன்ற மாதிரி. இல்ல நம்ம இது அப்படி அவர் சொன்னது ரீமிக்ஸ்க்கான கருத்து தான். ஒரு நல்ல ஹிட்டான பாட்டை கொண்டு வந்து இவங்க ரீமிக்ஸ் பண்றங்கிற பேர்ல எக்கச்சக்கமான மியூசிக் எல்லாம் போட்டு அடிச்சு ஒரு வழி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அந்த டைம்ல அவர் சொன்னாரு. ஆனா அவரே எங்கேயும் எப்போது பாட்டு ரீமிக்ஸ் பாட்டுல பாடியிருக்காரு இல்லையா? ஆமா பாடியிருக்காரு. சோ அது வேற. பட் இதை நான் வரவேற்கிறேன். ஓகே, இப்ப எஸ்பிபி சாரோட வாய்ஸை இன்னைக்கு இருக்க ஜோன்ல ஒரு புதுசா வரக்கூடிய படத்துல யூஸ் பண்றாங்கன்னா கேட்கறது சந்தோஷமா தானே இருக்கு. பவதாரணியோட வாய்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு கனெக்ட் ஆகுது இல்ல. இப்ப எவ்வளவு சிங்கர்ஸ் இருக்காங்க. டிஎம்எஸ் சாரோட வாய்ஸை கொண்டு வரலாம். பழைய பிபி ஸ்ரீனிவாசோட வாய்ஸ்லாம் அவ்வளவு அழகான வாய்ஸ். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு அந்த குரலை தெரியுமான்னு தெரியல. அப்ப அப்படி ஒரு குரலை இன்னைக்கு ஏஐ மூலமா இன்னைக்கு இருக்க பாட்டுக்கு கொண்டு வந்தா அது வேற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும்ல. இது யங் டேலண்ட்ஸ்க்கான ஒரு த்ரெட் இல்லையா அப்படின்ற மாதிரி. யங் டேலண்ட்ஸ்க்கு இப்போ நீங்க எத்தனை டேலண்ட்ஸ் உருவாக்குறீங்க? நீங்க இப்பவே ஒரு மியூசிக் டேரக்டர் படத்துல 5 பாட்டுல 4 பாட்டு அவர் தான் பாடுறாரு. கடைக்கு இன்னொரு மிச்சம் இருக்க பாட்டை ஒரு சிங்கருக்கு கொடுக்கறதே இல்லை. ஆல்ரெடி 5 பேரை சேர்த்து தான் ஒரு பாட்டை பாட விட்டுறீங்க. யாருக்குமே யூனிக்கான ஒரு வாய்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டவே மாட்டுறீங்க. அது ஆல்ரெடி அது கெட்டு போச்சு. இப்ப இதை கொண்டு வரதுனால தான் கூடுதல் யங் டேலண்ட்ஸ் அழிஞ்சு போறாங்கிறதா சொல்றது இல்லை. ஆல்ரெடி யங் டேலண்ட்ஸ் உருவாகாம போறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணி வச்சுட்டீங்க இல்ல. முன்னாடி ராஜா சார் பாட்டு பாடுவாரு, ஆனா படத்துல ஒரு பாட்டு பாடுவார். இப்ப ராஜ்கிரண் மாதிரியான ஆட்கள் வந்தாங்கன்னா நிறைய மேக்ஸிமம் சாங்ஸ் பாடுவார். ஏன்னா அந்த வாய்ஸ் செட் ஆகணுங்கிறதுனால. இப்ப அப்படி இல்லை, எல்லா மியூசிக் டேரக்டர்ஸும் உட்காந்து உழைச்சு பாடிட்டு இருக்கு. அனிருத் மோஸ்ட்லி எல்லா படத்துல எல்லா பாட்டும் பாடிட்டாரு இல்லையா?
அல்லது எல்லா பாட்டுலையும் அவர் பாடலான கூட நடுவில் வந்து ஒரு வாய்ஸாவது கொடுத்துட்டு போயிடுறாருங்கிற மாதிரி இருக்கு. அதுவே ஆரோக்கியமான விஷயம் இல்லையே ஒண்ணு. இன்னொன்னு, தொடர்ச்சியா நீங்க இப்ப ராஜா சாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க தொடர்ச்சியா சித்ரா, மனோ, மலேசியா வாசுதேவன் இந்த மாதிரி சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுத்தாரு. ஜென்சி எவ்வளவு பேர் சொல்லலாம், தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுத்து அவங்களை ஒரு லெஜெண்ட் ஆக்குறதுக்கான வேலையை செஞ்சாங்க. மோரோவர் அன்னைக்கு சாய்ஸஸும் குறைவா தான் இருந்ததுங்கிறது ஒண்ணு. ஏதோ ஒரு கட்டத்தை இது மாறிடுச்சு. தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுக்கறது இல்லை, என்ன புதுசு புதுசா நான் கொடுக்குறேங்கிறதுக்காக இந்த ஒரு பாட்டை ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றது, ஒரு பாட்டு கொடுக்குறது, அப்புறம் அவர் அப்படியே விட்டுறது. அவர் என்ன பண்ணுவாரு, அதுக்கப்புறம் ஒரு கச்சேரியெல்லாம் பாடிட்டு சுத்த வேண்டியதா இருக்கு. தொடர்ச்சி அவருக்கு பாட்டு வரல, அது எந்த மியூசிக் டைரக்டருமே செய்யறது இல்லைங்கும் போது இன்ட்ரடியூஸ் பண்ணா மட்டும் போதாது, புதுசு புதுசா குரல்களை கொண்டு வந்தா மட்டும் போதாது, அந்த குரல்களை கொண்டு நிப்பாட்டணும் இல்ல மக்கள் மனசுல. ஒரு பாட்டுல தான் நின்றாது. அப்போ அந்த கல்ச்சரே மாறிடுச்சு. அதனால இந்த கல்ச்சர்ல இது மாதிரி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் வந்துட்டே தான் இருக்கும். சோ அடாப்டபிலிட்டி தான் நம்ம டேலண்ட்ஸ்க்கான ஓப்பன் அதிகமா இருக்கு. எல்லாருக்குமே என்ட்ரி கிடைக்குது. முன்னாடி என்ட்ரி தான் பெரிய பிரச்சனையா இருந்தது. இப்ப என்ட்ரி கிடைக்குது, அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ண முடியல. ஏன்னா கன்சிஸ்டன்சி அவங்களால வாய்ப்பு அவங்களுக்கே கிடைக்கல. அவங்க ரெடி, அவங்க திறமை இருந்தா கூட அந்த வாய்ப்பை யாருமே கொடுக்கல அப்படிங்கிறது தான். ஒரு பாட்டுக்கு தேவையில்லாம 3 பேரை பாட வைக்கிறாங்க. அங்க 3 சிங்கர்ஸ் வராங்க, 3 ரோல் வருது, பாடுறதா இருந்தா ஓகே. ஒருத்தர் பாடுற பாட்டுக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ், ஒரு லேயர், மேல ஒரு லேயர் போட்டு 3 பேரை சேர்த்து பாட வைக்கிறங்க மாதிரி வந்து ஒரு பாட்டுக்குள்ள ஒரு 3 பாடல்களை வச்சு யாரோட தனித்துவம் வெளிவராத அளவுக்கு பாத்துக்கிறாங்க. ஏன்னு தெரியல. அதனால இது வரதுனாலதான் பாதிப்படுதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ இந்த படத்தை பத்தி நம்ம பேசும்போது டிஜே ஞானவேல் அவர்கள் வந்து, நான் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் அந்த அளவுக்கு மோர் கமர்ஷியலைஸ்டா இல்லை, பட் இட் வாஸ் லிட்டில் கமர்ஷியலைஸ். பட் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா வந்து கொஞ்சம் கமர்ஷியல் ஹிட் இருந்தாதான் வந்து நம்ம தலைவர்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கும் போது, இதே ஒரு கட் வச்சு காலா பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கரெக்டாக வந்து நம்ம ரஜினி சாருக்கு தேவையான அந்த கமர்ஷியலும் இருக்கும், பட் அதுக்கான அவர் சொல்ல வந்த மெசேஜையும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? பட் இந்த படம் வந்து நீங்க எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஃபுல் கமர்ஷியலா இல்ல அதுல கொஞ்சம் சோஷியல் கருத்துள்ள படமாவும் இருக்கும்னு பாக்குறீங்களா? இல்ல, இது ஃபுல் கமர்ஷியல் படமே கிடையாது. இது ஒரு அஸ் யூஷுவல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த, ஒரு சீரியஸான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணக்கூடிய, ஒரு ஏரியா டிராவல் பண்ணக்கூடிய படம் தான். நைஸ். இதுல ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். படமா ரொம்ப என்கேஜிங்கா ஒரு எல்லாருமே உட்காந்து குடும்பத்தோட உட்காந்து பாக்குற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்டா இருக்குங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்களே தாண்டி, படம் அஸ் யூஷுவல் வந்து ஞானவேல் அவர்கள் பேசக்கூடிய ஒரு புதுசான ஒரு விஷயத்தை தான் படம் பேசுது. ராணா இருக்கிறார்ல, இந்த படம் ராணா நடிச்சிருக்காரு. அவர் தெலுங்கு சேனல்ல ஒரு இன்டர்வியூல பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு கதையில ரஜினி சார் வந்து நடிக்கிறதே ஆச்சரியமா இருக்கு. அவர் நடிக்கிற மாதிரியான ஏரியாவே இது கிடையாது. சோ அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இது வேற ஒரு ஏரியாக்குள்ள ரஜினி சார் வராரு. பட் நம்ம அதுக்காக அவரை முழுமையா நம்ம ரொம்ப வேற ஒரு ஜோன்ல கொண்டு உட்கார வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவருக்கான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ரஜினி படம் அப்படின்னா வேற ஒரு எக்ஸ்பிரஷனோட வரும்போது அந்த விஷயங்களே ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. பட் இது படத்தோட அடிநாதத்தை எந்த வகையிலையும் பாதிக்காது. இது ஒரு செலிப்ரேஷன் சாங் மாதிரி வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச அதிகபட்ச கொண்டாட்டம் இந்த படத்தை இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஓரளவுக்கு லைட்டான ஏரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாங் வந்தோடனே இல்ல மக்கள் என்னடா இது ஒரு ஜெய்பீம் மாதிரி கொடுத்துட்டு இது ஒரு வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி. பட் நம்ம ரஜினி சாரால அந்த ஹிட்டை கொடுக்க முடியும்ன்றது, ஐ பர்சனலி லைக் கபாலி அண்ட் காலா, பிகாஸ் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் தான் அவர் ட்ரை பண்ணதே. அதுலயும் கமர்ஷியல் இருந்து இந்த ஹிட், அது ஒரு கொஞ்சம் விண்டேஜ் பார்த்தா மாதிரியும் இருந்தது இல்லையா? அது உங்களுக்கு ஹவு டிட் யூ லைக் இட்? இல்ல, அது டோட்டலா வேற மாதிரியான ஒரு ரஞ்சித் அவர்களோட படம் வேற ஒரு ஸ்டைல்ல, வேற ஒரு அப்ரோச், வேற ட்ரீட்மெண்ட்ல இருக்கும். இது டோட்டலா வேற ஒரு ஸ்டைல்ல இருக்கும். இது நம்ம அந்த ஒரு ஸ்டைல்ல காலா கபாலி மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியது இல்ல. இது வேற ஒரு ஏரியால வேற ட்ரீட்மெண்டா இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு நல்ல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ற மாதிரியும் ஒரு ஃபீல் குட்டா இருக்கிற மாதிரி படமா தான் இருக்குங்கிறது வந்த தகவல். நான் வந்து ஞானவேல் அவர்களை பெருசா நம்புறேன். எனக்கு அவரோட பர்சனலி எனக்கு அவரோட நம்ம பேசிட்டு அவர் மேல ஒரு பெரிய அன்பும் நேசம் எனக்கு உண்டு. கண்டிப்பா ஒரு அற்புதமான படமா தான் இந்த படம், ஒரு நல்ல எசன்ஸ் இருக்கக்கூடிய சோஷியலி ரெஸ்பான்சிபிளான படம் தான் எடுப்பார். சும்மா போயிட்டு ஒரு கமர்ஷியல் படம் ரஜினி வச்சு பண்றோங்கிறதுக்காக ஒரு மசாலா படம், மாஸ் மசாலா படம்லாம் அவர் பண்ணவே மாட்டார். அதுக்கான நீட் அவருக்கு இல்லை. அப்படிலாம் பண்ணி தான் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ரஜினி சாரை இப்படியான ஒரு சப்ஜெக்ட்ல கொண்டு வந்து வேற மாதிரியான ஒரு படமா அது இருக்குங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம அப்படி ஒரு ரஞ்சித் கிட்ட இருந்து ஒரு சீரியஸான படம் வருது, அந்த சீரியஸ் டோன் இல்லாம இது வேற ஒரு டோன்ல இருக்கும். ஒரு மாஸ் மசாலா படமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எலிமெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி இருக்கும், அதுக்கான ஃபைட் சீக்வன்ஸோ நல்ல சீக்வன்ஸ்லாம் இருக்கும். பட் படமா வேற மாதிரி படமா தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து நிறைய ஸ்டார்ஸ், இப்போ வந்து எல்லா ஸ்டார்ஸும் மல்டி ஸ்டாரர் மூவி வந்து வெரி காமன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதுலயும் வந்து ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஏன் வந்து ஹவு டு யூ see திஸ் மல்டி ஸ்டாரர் அணுகுமுறை? ஏன்னா எல்லாத்துலயுமே இப்போ நீங்க ரீசெண்டா வந்த பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலயுமே ஓகே, அவங்க ஆடியன்ஸ் புல் பண்ணணும், போட்ட காசு எடுக்கணும், அதெல்லாம் ஃபைன் குட். பட் வந்து இது மூலயமா
பார்த்த ஃபேஸே பாக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருதான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அது எப்பவுமே நீங்க பக்கத்து ஸ்டேட்ல இருந்து இது மாதிரி இப்ப ஃபகத் ஃபாசில் இப்ப வராருன்னா சில பேர் வந்து ஒரு படம் நல்லா ஓடி நாட் ஓன்லி பக்கத்து ஸ்டேட் மட்டும் இல்ல, ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு படம் வேற மாதிரியான ஒரு ஃபீல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா அந்த ஆர்டிஸ்ட் அடுத்தடுத்து பெரிய படங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய ஆர்டிஸ்டா இருக்கிற பட்சத்துல பெரிய படங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ்வலா நடக்கிறது தான். இப்போ ஒரு டைம்ல பிருத்திவிராஜ் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ ஃபகத் பண்றாரு. அப்படிதான் நம்ம பாத்துக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு படமாவே நம்ம வந்து எல்லா ஸ்டேட்லயும் ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லா பெரிய படங்கள் எல்லாமே பேன் இண்டியா படமாவே அப்ரோச் பண்றாங்க. அப்படிதான் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. இவ்வளவு ஆர்டிஸ்ட் உள்ளாடி வராங்க. இதை நம்ம ஒன்றும் தவறா நினைக்க வேண்டியதில்லை. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு சினிமா வந்து ஒவ்வொரு மாதிரி நகரும். இந்த 10 வருஷம் பாத்தீங்கன்னா ஓகே விக்ரம்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க ஒரு 10 வருஷம் இது இப்படிதான் போகும். இதுல நிறைய மல்டி ஸ்டாரர் இருப்பாங்க, வேற ஸ்டேட்ல இருந்து ஸ்டார் இருப்பாங்க, வேற ஸ்டேட்ல ரிலீஸ் ஆகும். பேன் இண்டியா மூவி 500 கோடி வந்துட்டோம், 700 கோடி வந்துட்டோம், 1000 கோடி ரீச் பண்ணணுங்கிற ஒரு ஒரு பயணத்துல இருக்கும் பொழுது இது எல்லாமே இருக்கும். பட் என்னன்னா எண்ட் ஆஃப் இது இவ்வளவு விஷயங்கள் உள்ள வரும்போது அது நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணாவோ இல்ல வேற மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாவோ ஃபைன். அது வேணும்னே திணிக்கப்படும் போது எதுக்கு இப்ப இந்த ஆர்டிஸ்ட்னு தோணும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துட்டாங்கன்னா போதும். இந்த பியர் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து டைரக்டர்ஸ்க்கு நிறைய வந்துருச்சு போல அந்த பியர் பிரஷர். இல்ல அது ரொம்ப கஷ்டமான நிலை இல்ல. கண்டிப்பா கான்டென்ட்டை தாண்டி அவங்க வந்து இது 1000 கோடி கலெக்ட் பண்றதுக்கு ஒரு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அவங்களோட தாட்ஸ் அப்படியே டைல்யூட் ஆகி இவருக்கு இதை வைக்கணும், இந்த சீன் நீங்க வச்சே ஆகணும் அப்படின்ற எந்த மாதிரி ஆர்டிஸ்ட கொண்டு வரலாம். தியேட்டர் மூமெண்ட்ஸ் ஒரு மிக மோசமான வார்த்தையை நம்ம பயன்படுத்த. அப்போ தியேட்டர் மூமெண்ட்ஸ்க்காக அவன் என்னெல்லாம் சீன் வைக்கணும் டைரக்டர் யோசிக்க வேண்டியது இருக்கே தவிர கான்டென்ட்ல இருந்து விலகி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் இல்லை. கான்டென்ட் மிஸ் ஆகும். அதான் சொன்னேன், ஒவ்வொரு 10 வருஷம் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு திசையில தமிழ் சினிமா நகரும். அது இந்த 10 வருஷம் எப்படி நகருதுன்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த வருஷம் 2025 அக்டோபர் ரொம்ப சீக்கிரமாவே டேட் சொல்லியிருக்காங்க, தளபதி 69. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அது ஒரு பொலிட்டிக்கல் மூவியா இருக்கும் அப்படின்னு, ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்ட் கமர்ஷியல் மூவியா இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். வினோத் கிட்ட இருந்து ஒரு நல்ல படைப்பு தான் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு தீரன் மாதிரியான ஒரு படமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய படமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அஜித்க்கு 2 படம் பண்ணாரு, வலிமை துணிவு, அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி இவருக்குன்னு ஒரு ஜோன் இருக்கு, வினோத்துக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு படமா, பட் அட் த சேம் டைம் ஒரு பெரிய படமா, பிரம்மாண்டமான படமா இருக்கும்னு நம்புறேன். இப்ப கமல்ஹாசன் அவரோட இது படம் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டோரி தான் இதுக்கு வருதுன்னு இந்த மாதிரி சொல்றாங்களா? அது அந்த ஒரு தீப்பந்தத்தை வச்சுதான் நம்ம அதை அப்படி புரிஞ்சுக்கிறோம். இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் சொல்றாங்க. கமல் சாருக்கு சொன்ன கதை தான் இவருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மோரோவர் என்ன, கமல் சாருக்கு ஆபீஸே அது அந்த போஸ்ட் நீங்க ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி விட்டுருந்தாங்க, ரைஸ் டு ரூல் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஒரு ரெட் பேக்ரவுண்ட்ல, ஒரு கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட்ல ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு சமூகத்தோட இஷ்யூக்காக போராடக்கூடிய ஒரு ஹீரோங்க மாதிரி அதை பார்க்கும்போது இமேஜ் ஆச்சு. அதை பார்க்க அந்த ஒரு இமேஜ் தான் வந்துச்சு. இதுல வந்து ரெட் டோனை விட்டுட்டு ப்ளூ டோன் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல கமல் சாரை ஃபுல்லா பின்னாடி காமிச்சாங்க, இல்ல விஜயோட கை மட்டும் காமிச்சிருக்காங்க. இதுல சம்திங் இங்கிலீஷ்ல அது ஜனநாயக தீபத்தை ஏந்துகிறவர், பீரர் ஆஃப் அப்படின்னு ஒண்ணு வந்திருந்தாங்க, டெமோக்ரஸிங்கிற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி இது பொலிட்டிக்கல் படம் தான். அந்த கதையா இருக்கதான் வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் தப்பு இல்லை, இவர் பாலிடிக்ஸ் தானே உள்ள வராரு. கமல் ஆல்ரெடி பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரு, அதனால அங்க சொல்லப்பட்ட கதை. இவர் இப்ப பாலிடிக்ஸ் உள்ள வந்துட்டாரு, ஸோ அதனால இவருக்கு சொல்லப்பட்டிருக்கும். பட் கண்டிப்பா அந்த கதை எக்ஸாக்ட் அப்படியே கமலுக்கு சொன்ன கதையை அப்படியே விஜய்க்கு பொருத்த முடியாது. 2 பேரும் வேற மாதிரியான ஸ்டார்ஸ். விஜய்க்காக சில சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க. விஜய் கிட்ட இருக்கிறது வந்து எப்பவுமே ஒரு ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறமா தான் ஒரு ஸ்டோரியை ஃபைனலைஸ் பண்றாரு இல்லையா? அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஆக்சுவலி ரொம்ப ப்ரொஃபஷனல் அணுகுமுறை கூட. எனக்கு ஒரு இமேஜ் இருக்கு, எங்கிட்ட இந்த ஆடியன்ஸ் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, எனக்கு என்ன செட் ஆகும். நான் வந்து ஒரு என்டர்டெய்னர் தான் எனக்கு மெயினா. நான் போயிட்டு ரிஸ்க் எடுக்கிறேங்க இப்ப என்ன வேணா பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ளதான் என்னோட ரிஸ்க் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவோட இருப்பாரு. அப்போ என்ன கதை வந்து சொன்னாலும் அதுல அவருக்கான படமா மாத்துறதுக்கான டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும். நம்ம அதை தப்பா வந்து இல்ல டைரக்டர் கதை சொன்னாரு, இவர் மாத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். நோ அப்படிலாம் இல்ல. டைரக்டர் கதையை சொல்றாரு, அவர் சில சேஞ்சஸ் சொல்றாரு, அதுக்கு டைரக்டர் ரெடியா இருக்கிற பட்சம் அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகுது, இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து டிராப் ஆயிடும். ஸோ அவர் சில விஷயத்து அந்த டிஸ்கஷனை முடிச்சுட்டு தான் படத்துக்குள்ள வராங்க போது. ஸோ ஆப்வியஸ் இந்த கதையில நிறைய டிஸ்கஷன் இருந்திருக்கு. விஜய்க்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் ஆட் பண்ணிருப்பாங்க, பல விஷயம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி இது ஒரு விஜய் படம் தான். அது அவரோட கடைசி படங்கிறது அது ஒரு விஜய் படமா தான் இருக்க போது. வினோத்தோட ஃபிளேவர்ல இருக்கக்கூடிய விஜய் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா அவரோட ஜானர்ல வெர்ஸ்டாலிட்டி காட்டுறாரு.
இல்லையா? சோ இதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு படமா நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்றது ஓட்ல எல்லாம் எவ்வளவு பெரிய இல்ல எவ்வளவு டிஃபரெண்டா அந்த ரோல பண்ணிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வெயிட்டிங் பாப்போம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா தேங்க்யூ சார் உங்க டைம்காக. Shri Ayurvedic signature programs Kaikalpam, anti-aging, Panchakarma, skin and hair care. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.